அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். கௌதம புத்தரை தேடி மௌலங்க பட்டர் என்பவர் வந்தார். ஐயா, எனக்குள் எண்ணற்ற சந்தேகங்கள் உள்ளன. அவற்றை தாங்கள் தயவு செய்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அவசியம் தீர்த்து வைக்கின்றேன். ஆனால் நீங்கள் ஓராண்டு காத்திருக்க வேண்டும். அந்த 1 வருடம் நீங்கள் இங்கேயே தங்கி தியானத்தில் ஈடுபடுங்கள். அடுத்த ஆண்டு இதே நாளில் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை கூறுகிறேன் என்றார் புத்தர். இதைக் கேட்டு அங்கிருந்த புத்தரின் சீடன் மகா காஷ்யபன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். அவன் சிரிப்பின் காரணம் புரியாமல் அவனையே பார்த்தார் மௌலங்க பட்டர். அவன் சொன்னான், ஐயா, இந்த புத்தர் பெரிய தந்திரக்காரர். இப்படித்தான் நானும் ஏராளமான சந்தேகங்களுடன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தவன். என்னிடமும் இப்படித்தான் ஓராண்டு கழித்து பதில் சொல்வதாக கூறினார். இவர்களுடன் சேர்ந்து நானும் தியானத்தில் ஈடுபட்டேன். 1 வருடம் கழித்து என்னிடம் எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகங்களை எழுப்பும் மனமும் இல்லை. அடிக்கடி இவரோ, என்ன உன் சந்தேகங்கள் எல்லாம் மறைந்து விட்டனவா என்று கேட்கிறார். உமக்கும் இதே நிலைதான் ஏற்படும். உமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போதே கேட்டுவிடுங்கள். பின்பு உன்னுடைய சந்தேகங்கள் எல்லாம் தானே உன்னை விட்டு ஓடிவிடும். திருமணமாகாத இளைஞன் பெண்ணை பற்றி பேசுவான், கனவு காணுவான், கற்பனை செய்வான். திருமணமான பின்பு அதை பற்றி பேச்சே அவனிடம் இருக்காது. அதேபோல்தான் இறை அனுபவம் பெற்ற எவரும் அதை பற்றி பேச மாட்டார்கள். பேசுபவர்கள் இறைநிலை பற்றி ஏதும் அறிந்திருக்க மாட்டார்கள். அது ஒரு அனுபவம். அதை அனுபவித்துத்தான் உணர முடியும். அதை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. புத்தர், சங்கரர் இருவரும் ஞானம் பெற்றவர்களே. இருவரும் பரம்பொருளை கண்டறிந்தவர்களே. புத்தர் ஒரு நாட்டின் இளவரசர். அங்கு எல்லாமே இருந்தது. இல்லை என்ற சொல் அங்கு இல்லை. அவற்றையெல்லாம் வெறுத்து அவர் வெளியேறினார். அதனால் எதுவுமே இல்லை என்பதுதான் அவருடைய கொள்கை. அவரது பார்வையாகவும் இருந்தது. சங்கரரோ ஏழை அந்தணரின் மகன். அவரது குடிசையில் எதுவுமே இல்லை. அதனை விட்டு அவர் வெளியேறினார். அதனால் எல்லாமே உண்டு என்பது அவருடைய பார்வையாக இருந்தது. உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை என்பது கவிஞர் கண்ணதாசனின் பாடல். எதை எதை இல்லை என்கிறாயோ அது அது எல்லாமே அதுவே. எதை எதை உண்டு என்கின்றாயோ அவை எல்லாமே அதுவேதான் என்பது சித்தன் வாக்கு. வெட்ட வெளியால் வேறெதுவும் இல்லை கண்டீர் என்றார் சிவவாக்கியர். பூரணமாய் நின்ற ஒன்றே என்றார் தாயுமானவர். ஆகவே இறைவன் பற்றி அவரவருடைய பார்வை பொறுத்தே உள்ளது. அவனவன் அனுபவித்துத்தான் உணர முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.